டாக்கிங் பேர்ட். இந்த பேர்ட்ஸ் நீங்க பேசுறத அப்படியே திரும்ப பேசணும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இப்போ நான் டெமோ காமிக்கிறேன் பாருங்க. இதுல 2 மோட் ஆஃப் ஆபரேஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் மோட் நீங்க ஆன் பண்ணும்போது வெறும் பேர்ட் சவுண்ட் மட்டும் வரும், கூடவே லைட்டும் எரியும். இதுவே நீங்க செகண்ட் மோட் ஆன் பண்ணும்போது நீங்க பேசுறத அப்படியே இந்த பேர்ட்ஸ் திரும்ப ரிப்பீட் பண்ணும். ஓ அப்படியே பேசுமாக்கா? அப்படியே திரும்ப ரிப்பீட் பண்ணுங்க. ஹலோ டாய்ஸ் காலனி, இந்த மாதிரி நீங்க என்ன பேசினாலும் அந்த பேர்ட்ஸ் அதை அப்படியே ரிப்பீட் பண்ணி பேசும். இது பாத்தீங்கன்னா ஒரு கேண்டி மாதிரி இருக்குல்ல, இது கேண்டி கிடையாது, இது ஒரு டாய் தான். இது எப்படி விளையாடணும்னா 2 கைக்கு நடுவில் இப்படி வச்சுட்டு நல்லா ஃபோர்ஸா இப்படி பண்ணீங்கன்னா அழகா ஃப்ளவர் மாதிரி மாறிடும். ஓ இந்த மாதிரி ஃப்ளவரா மாறிடும். ஃப்ளவரா மாறிடுங்க. ஓகே. இது பார்க்கறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கனால குழந்தைங்க இத பார்த்து ரொம்ப ஈஸியா அட்ராக்ட் ஆயிடுவாங்க. என்னங்க அது விளையாண்டுட்டு இருக்கீங்க? இது வந்து ஒரு சென்சார் பேஸ்ட் டாய்ங்க. ஓகே. இந்த டாய் ஆன் பண்ணிட்டு நீங்க இந்த மாதிரி கை வைக்கும்போது அத வந்து ஒரு அப்ஸ்டக்கிளா சென்ஸ் பண்ணிட்டு அந்த டாய் திரும்ப மேல போயிடும். மேல போயிடும் மாதிரி. மேல போயிடும். இங்க பாருங்க. திரும்ப கீழ வரும்போது நீங்க அழகா இந்த மாதிரி புடிச்சு நிறுத்திக்கலாம். இந்த மாதிரி டால் பின்னாடி சைடுல பாத்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன் இருக்குங்க. அத ஒரு சைடுல இருந்து இன்னொரு சைடுக்கு இந்த மாதிரி ஸ்லைட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா கண்ணுல லைட் எரியும். லைட் எரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த டாய் ஆன் ஆயிடும். ஆன் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க ஜாலியா விளையாடலாம். ஓகே. இதுல நம்ம கிட்ட இந்த கேரக்டர் மட்டும் இல்லங்க, இதெல்லாம் 12 கேரக்டர் அவேலபிளா இருக்கு. ஒரு ரீசார்ஜபிள் டாய் தான். ஓகே. சார்ஜ் தீர நீங்க சார்ஜ் போட்டு திரும்ப விளையாண்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எல்லாமே ஸ்குவீஸ் டாய்ஸ். ஸ்குவீஸ் டாய்ஸ்ங்கும்போது இந்த மாதிரி ஒரு டாயை நீங்க கீழ் பக்கமா பிடிச்சி இந்த மாதிரி ஸ்குவீஸ் பண்ணும்போது இதுல இந்த கண்ணு ரெண்டும் வெளியே வரும். ஓகேங்க. வெளியே வந்துட்டு உள்ள போகுங்க. சோ குழந்தைகளுக்கு அட்ராக்ட் பண்ற மாதிரி கண்டிப்பா ரொம்ப அட்ராக்டிவாவும் இருக்குங்க. அவங்கள என்கேஜிங்கா வெச்சுக்கிறதுக்கும் இந்த டாய் யூஸ் ஆகும். இதுல நம்ம கிட்ட 4 கலர் வேரியன்ட் அவேலபிளா இருக்கு. எல்லாத்துலயுமே நீங்க ஒன்ஸ் பிரஸ் பண்ணீங்கன்னா கண்ணு வெளியே வருங்க. இதுவும் ஸ்குவீஸ் டாய் தான். இது நீங்க இந்த மாதிரி பிரஸ் பண்ணும்போது உள்ள இருந்து ஒரு யூனிகார்ன் கேரக்டர் வந்து வெளியே எட்டி பார்த்துட்டு திரும்ப உள்ள போயிடும். ஓகே. அந்த எக்குக்குள்ள இருந்து வெளிய வர மாதிரி. ஆமாங்க. இது குழந்தைங்க பாக்கும்போது அவங்க வந்து யாரோ அவங்க கூட ஒளிஞ்சு விளையாடுறாங்க அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த டாய் 3 கலர்ஸ் அவேலபிளா இருக்குங்க. இது பார்த்தா நமக்கு ஒரு கேரக்டர் மாதிரி தானே இருக்கு. ஆனா இது நீங்க பிரஸ் பண்ணும்போது உள்ள இருந்து இந்த மாதிரி அழகான ஒரு பன்னி வந்து வெளியே எட்டி பார்க்கும். ஓ சூப்பர் கியூட்டா இருக்குங்க அது. அண்ட் இது ஃபுல்லாமே ரொம்ப ஃப்ளெக்சிபிளான மெட்டீரியல்ல தான் மேக் பண்ணிருக்காங்க. இது நீங்க கீழ போட்டாலும் உடையாது, டேமேஜும் ஆகாது. குழந்தைங்க பிரஸ் பண்ற அளவுக்கு சாஃப்ட்டா இருக்குமா? ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு. வேணா நீங்க பண்ணி பாருங்க. ஓ ரொம்பவே சாஃப்ட்டா இருக்கு. ரொம்ப சாஃப்ட்டா இருக்குங்க, டேமேஜும் ஆகாது. அதனால குழந்தைக்கு ஈஸியா மேல இருந்து கீழ போட்டாலும் ஒண்ணும் ஆகாது. இது பாத்தீங்கன்னா இப்படி நீங்க பிரஸ் பண்ணும்போது உள்ள இருந்து அழகா ஒரு போக்கேமான் வந்து எட்டி பார்க்கும் வெளியே. அந்த போக்கி பால்ல இருந்து வெளியில வர மாதிரி. ஆமாங்க. கார்ட்டூன் கேரக்டர்ஸ் இந்த மாதிரி வந்து எட்டி பார்க்கும்போது குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க. இது ஒரு சாக்ஸோஃபோன். இது ஒரு மியூசிக்கல் டாய் தானே நீங்க நினைக்கிறீங்க? அதுதான் இல்ல. இது சாக்ஸோஃபோன் டைப்ல இருக்க ஒரு பபிள் மிஷின். பபிள் மிஷினா? பபிள் மிஷின்ங்க. இந்த ஃப்ரண்ட் பட்டனை நீங்க பிரஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். என்னக்கா இவ்ளோ பபிள்ஸ் வருது? ஆமாங்க. நிறைய பபிள்ஸ் வந்தா தானே குழந்தைங்க ரொம்ப அட்ராக்ட் ஆவாங்க. ஓகே. சோ இங்க பாருங்க எவ்வளவு பபிள்ஸ் வந்திருக்கு அப்படினு சொல்லிட்டு. இந்த டாய் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளீட்டா ஒரு பாக்ஸ் பேக்கிங்ல வந்துரும். இதுல 2 பபிள் சொல்யூஷன் பாட்டில் வந்துரும். அது மட்டும் இல்லாம குழந்தைக்கு கழுத்துல போட்டு விளையாடுறதுக்கான நெக் ஸ்ட்ராப் வந்துரும். அண்ட் இதுக்கான சார்ஜிங் கேபிள் அண்ட் ரீசார்ஜபிள் பேட்டரியும் இந்த பேக் கூடவே வந்துரும். இந்த கேட்டகரியில நம்ம பார்க்க போறது பபிள் மிஷின். ஓகே. இது பாத்தீங்கன்னா ஒரு ரீசார்ஜபிள் டாய் தான். இதுல இந்த பட்டனை நீங்க ஒன் டைம் பிரஸ் பண்ணும்போது பபிள்ஸ் நிறைய வரும் வித் லைட். இதையே நீங்க இன்னொரு தடவை பிரஸ் பண்ணும்போது பபிள்ஸ் நிறைய வரும் வித் லைட் அண்ட் மியூசிக். ஆமாங்க. இதுல பபிள்ஸ் மட்டும் வரும், லைட் வருங்க கீழ. ஓகே. அண்ட் இத நீங்க செகண்ட் டைம் பிரஸ் பண்ணும்போது லைட் அண்ட் மியூசிக்கோட வரும். எவ்வளவு பபிள்ஸ் வந்துச்சு ஆங்குல? ஆமாங்க. இவ்ளோ பபிள்ஸ் அட் a டைம்ல பாக்கும்போது குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க. ஓகே. சோ இது எப்படிங்க ஆபரேட் ஆகுது ஆக்சுவலா? இது ஆக்சுவலி ரீசார்ஜபிள் டாய்ங்க. இதுக்கான ரீசார்ஜிங் பேட்டரி கூடவே வந்துரும். அதுக்கான சார்ஜிங் கேபிளும் கூட வந்துரும். ஒன்ஸ் இதுல பேட்டரியில சார்ஜ் தீர்ந்தது அப்படின்னா நீங்க திரும்பவும் அதை சார்ஜ் போட்டு திரும்ப இந்த மெஷினை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. சோ இது என்ன பிரைஸ்லங்க ஸ்டார்ட் ஆகுதுங்க? நம்ம கிட்ட பபிள் மெஷின்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பிரைஸ் 150 ரூபீஸ்ல இருந்து ஆரம்பிச்சு 780 ரூபீஸ் வரைக்கும் நிறைய வெரைட்டில அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டாப் ஸ்பின். இது வந்து அயன் மேன் ஷேப்ல இருக்க டாப் ஸ்பின். இந்த மாதிரி நீங்க ஸ்க்ரூ பண்ணதுக்கு அப்புறமா கிட்டீங்கன்னா இந்த மாதிரி போகுங்க. ஓ நம்ம கிட்ட அது மட்டும் இல்லைங்க, அது இல்லாம இந்த மாதிரி ஸ்பைடர்மேன் தீம்லயும் அவைலபிளா இருக்கு. ஓகே. சோ லைட் எரியும். லைட் எரியுங்க, மியூசிக் வரும். அது மட்டும் இல்லாம கேர்ள்ஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரி ஹலோ கிட்டி டைப்லயும் இருக்குங்க. ஓ சூப்பர்ங்கா. நீங்க நம்ம குழந்தைகளை வந்து ரொம்ப நேரத்துக்கு என்கேஜிங்கா வச்சுக்கணும், அவங்க கியூரியாசிட்டியை ரொம்ப கிண்டல் பண்ற மாதிரி ஒரு டாய் வேணும், ஒரு ஐட்டம் வேணும், அவங்களை என்கேஜிங்கா வச்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்க போலாம். ஓகே. இது என்னங்க இது ஆக்சுவலா? இது வந்து ஸ்டாம்ப் ஆர்ட்ங்க. இதுல பாத்தீங்கன்னா இவ்ளோ ஸ்டாம்ப்ஸ் வந்துருங்க. குழந்தைங்க வந்து இந்த ஸ்டாம்ப்ல வந்து இதை ஸ்க்ரூ பண்ணிக்கணும். ஸ்க்ரூ பண்ணிட்டு இந்த இதையும் அதில் அட்டாச் பண்ணி இதில் இப்படி வச்சு நம்ம எப்படி நார்மலாக நம்ம ஒரு ஸ்டாம்ப்லலாம் எப்படி குத்துறோம் அதே மாதிரி குழந்தைங்க இதை ஸ்க்ரூ பண்ணி அதே மாதிரி அச்சு வச்சு நிறைய ஒரு ஷேப் மாதிரி கிரியேட் பண்ணாங்க. இது வந்து அவங்க கியூரியாசிட்டியை வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும்.
எப்படின்னா இவ்வளோ ஷேப்ஸ் இருக்கு இல்லைங்களா, எந்த ஷேப்பை எங்கே கொண்டு வரணும், எந்த ஷேப்பை எங்கே வச்சா அது ஒரு நல்ல டிராயிங்காக கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க ரொம்ப யோசிச்சு செய்கிற மாதிரி இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் இதில் இந்த மாதிரி ஒரு கலர் பென்சில் பாக்ஸும் வந்துடும். அவங்க அச்சு வச்சதுக்கு அப்புறமா அதில் நீட்டாக யூனிகார்ன்னா யூனிகார்ன் தீமில் என்னென்ன கலர்ஸ் வரும், பிங்க் வரும், ப்ளூ வரும், ஒயிட் வரும், அதை அவங்க கொஞ்சம் யோசிச்சு அது ரியல் யூனிகார்ன் மாதிரி பெயிண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்து இந்த சைஸ் மட்டும் தான் இருக்காங்க இல்லை எப்படிங்கக்கா? இல்லைங்க, இதில் நம்மக்கிட்ட 2 சைஸஸ் அவைலபிளாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸுங்க, அதை விட ஒரு சின்ன சைஸ் அவைலபிளாக இருக்குது. இதில் நம்மக்கிட்ட யூனிகார்ன் தீம் மட்டும் இல்லைங்க, காமனாக இந்த மாதிரி அனிமல்ஸ் தீம்லையும் இருக்குது. இது பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கு இல்லைங்க. இது என்னன்னு தெரியுமா? இது வந்து ஒரு பிகி பேங்க், குழந்தைகளுக்கானது. ஹேண்ட் பேக் மாதிரி இருக்கு. இது வந்து லாக் அண்ட் கீயோட இருக்கு அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட்டும் வச்சுக்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் வருமா? ஃபிங்கர் பிரிண்ட்டும் ஒர்க் ஆகுங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி காசை நான் இப்படி போடுறேன், மாதிரி காசு இப்படி உள்ள போடும்போது காசு இப்படி உள்ள போயிடும். ஓ, அதுவே இழுத்துக்குமா? அதுவே இழுத்துக்குங்க. இப்போ குழந்தைக்கு இதை ஓபன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கீயை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் வச்சாங்கன்னா இந்த பாக்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆயிடும். ஓபன் ஆனதுக்கு அப்புறம் உள்ள இருந்து நீங்க போட்ட காசை எடுத்துக்கலாம். ஓகே, சோ இது வந்து இப்ப லேட்டஸ்டா மணி சேவ் பண்றதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாங்க, இது வந்து கம்ப்ளீட்டா இந்த மாதிரி பாக்ஸ் பேக்கிங்ல வந்துரும். அது கூடவே இந்த மாதிரி டம்மி ரூபா நோட்டும் வந்துரும். இதுல ஃபிங்கர் பிரிண்ட்ல இந்த டைப் மட்டும் இல்லாம நம்ம கிட்ட ஏடிஎம் பாக்ஸ் மாதிரி இருக்கிற இன்னொரு பிகி பேங்க் இருக்குங்க. இதுலயும் அதே ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட்டும் இருக்கு, அதே மாதிரி நம்பர் பேட்டர்னும் இருக்கு. ஓகே, சோ இது வந்து ஏடிஎம் மெஷின் மாதிரி இது வந்து ஏடிஎம் மெஷின் மாதிரி இருக்குங்க. அது வந்து ஒரு ஹேண்ட் பேக் மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டைனோசர் தீம் ஃபிஷ் கேச்சிங் கேம். நம்ம இதுக்கு முன்னாடி ஃபிஷிங் பண்றதெல்லாம் பார்த்திருப்போம், ஃபிஷ் கேச்சிங் கேம். இது வந்து டைனோசர் தீம்ங்கறனால குட்டி குட்டி டைனோசர்ஸ் எல்லாம் வாயை திறந்து மூடுற மாதிரியான அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. ஒன்ஸ் நீங்க இப்படி மெஷினை ஆன் பண்ணும்போது அது பாருங்க, குட்டி குட்டி டைனோசர்ஸ் எல்லாம் ரேண்டமா வாயை திறந்து மூடும். இதுல ஃபிஷிங் ராட் வந்து இங்க பாருங்க எவ்வளவு அழகா லீவ்ஸ் எல்லாம் வச்சிருக்கு டிஃப்ரெண்டா. இந்த ராடை நீங்க இப்படி எந்த டைனோசர் வாயை திறக்குதோ அந்த டைனோசரை கேட்ச் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேட்ச் பண்ண டைனோசரை போடுறதுக்காக இங்க இப்படி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஓ, இந்த மாதிரி எக் ஷேப்ல வந்துருங்க. எக் ஷேப்ல வந்துருங்க. இன்னொன்னு 2 கலர்ஸ் இதுல இருக்கறனால 2 பிளேயர்ஸ் விளையாடும் போது ஒரு கலரை ஒரு சைடுல போட்டு விளையாடலாம். இந்த ஃபிஷ் கேச்சிங்ல நம்ம கிட்ட டைனோசர் தீம் மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஃபிஷ் ஷேப்ல ஃபிஷ் கேச்சிங் கேமும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி 4 சேம்பர் வச்சு ஃபிஷ் கேச்சிங் கேமும் அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரியல் டைம் ஃபிஷ் கேச்சிங் கேம். இதுல வந்து நம்ம ரியலாவே குழந்தைங்க ஃபிஷ் கேட்ச் பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கறதுக்காக பர்టిక్యులரா இந்த கேமை டிசைன் பண்ணிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மேட் வந்துருங்க. இந்த மேட்ல வந்து ஏர் ஃபில் பண்ணனும். நான் ஆல்ரெடி ஃபில் பண்ணி வச்சிருக்கேன். ஓ, இந்த மாதிரி வந்துருங்களா? ஆமா, ஏர் ஃபில் பண்றதுக்கான பம்பும் கூடவே வந்துரும் பேக் கூடவே. இந்த மாதிரி ஒன்ஸ் ஏர் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா உள்ள ஃபுல்லா தண்ணியால ஃபில் பண்ணிக்கணும். ஓகே, இந்த மாதிரி ஒன்ஸ் தண்ணி ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பேக்லயே இந்த மாதிரி ஃபிஷஸ் கொடுத்துருவாங்க. ஓகே, இந்த ஃபிஷஸை நம்ம இந்த தண்ணியில மிதக்க விட்டுறலாம். ஃபிஷஸ் மிதந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஃபிஷ் கேச்சிங் ராட் ஒன்று இந்த பேக் கூடவே வந்துடும். இந்த ராடை வச்சு நீங்க நீட்டா இந்த மாதிரி ஃபிஷ் கேட்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே லைவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஆமாங்க, ரியல் டைம் ஃபிஷ் கேச்சிங் மாதிரியே இருக்கும் குழந்தைகளுக்கு. ஓகே, நீங்க இந்த ராடை வச்சு மட்டும் இல்ல, இந்த மாதிரி ஒரு பாஸ்கெட்டும் வந்துரும். இந்த பாஸ்கெட்டை வச்சு குழந்தைங்க அழகா இப்படி ஃபிஷிங் பண்ணி விளையாண்டுக்கலாம். இந்த டாய் பேர் பாத்தீங்கன்னா கூல் ட்ரைசைக்கிள். ஒன்ஸ் நீங்க இந்த டாய் இப்படி ஆன் பண்ணி கீழே வச்சிட்டீங்க அப்படின்னா அவர் அழகா ஸ்டண்ட் பண்ணிட்டே இருப்பாருங்க. ஓ, அதுவே குறிப்பிட்ட டைம் அப்ப இந்த மாதிரி ஸ்டண்ட் பண்ணுவாங்க. ஆமாங்க, குறிப்பிட்ட டைம்க்கு அப்புறம் அவரே காலத்துக்கு இந்த மாதிரி ஸ்டண்ட் பண்ணுவாரு. கொஞ்ச தூரம் பெடல் பண்ற மாதிரி போவாருங்க. அதுக்கப்புறம் திரும்ப அவரே ஸ்டண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. சோ முன்னாடி லைட்ஸ் எரியும் அப்படிதானக்கா? ஆமாங்க, முன்னாடி ஃபேன் மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. இந்த சைக்கிள் ஓடும்போது அந்த ஃபேன் வந்து ரொட்டேட் ஆகுற மாதிரி இருக்கும். அதனால அந்த லைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா அட்ராக்டிவா இருக்கும். லைட் மியூசிக் ரெண்டுமே வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்குங்க. நெக்ஸ்ட் பார்க்க போறது பப்பி மியூசிஷியனுங்க. கீழே நீங்க பேட்டரி போட்டு ஆன் பண்ணி வைக்கும்போது இந்த ட்ரம்ஸ் பீட் பண்ணிட்டே முன்னாடியே போவாரு வித் லைட் அண்ட் மியூசிக். அதே சமயத்துல இவர் இந்த வச்சிருக்காரு இல்லைங்க முன்னாடி, இதுல இருந்து ஸ்மோக் வரும். ஓகே, இந்த ஸ்மோக் வரணும்னா நம்ம தண்ணி ஊத்தணும். தண்ணி ஊத்துறதுக்கான ப்ரொவிஷன் வந்து இந்த மாதிரி பின்னாடி இருக்குங்க. ஓகே, பின்னாடி இந்த ப்ரொவிஷன் இப்படி ஓபன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபில்லர் இந்த பாக்ஸ் கூடயே வந்துருங்க. இதுல தண்ணி ஃபில் பண்ணி உள்ள ஊத்திக்கலாம். ஊத்திட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு பேட்டரி போட்டு நம்ம ஆன் பண்ணும்போது முன்னாடி போவாரு, ஸ்மோக் வருங்க. இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. நான் ஒரே இடத்துல நிக்கிற மாதிரி வச்சிருக்கேங்க. ஓகே, கீழே இந்த நாபை நீங்க இப்படி ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மூவ் ஆக ஆரம்பிச்சிருவாரு. இது வந்து ஒரு பம்ப் அண்ட் கோ டாய்ங்க. எங்க போய் இடிச்சாலும் அவரே திரும்பிக்குவாருங்க. நம்ம பார்க்க போறது கியூட் ஃபிஷ். ஓகே, இது ஒரு பேட்டரி ஆப்ரேட்டட் டாய் தாங்க. நீங்க பேட்டரிஸ் போட்டு இந்த டாய் ஆன் பண்ணும்போது இந்த கண் இருக்கு இல்லைங்க, ஃபிஷ்ஷோட கண்ணு, அது மேலே கீழே போயிட்டு வருங்க. அது இல்லாமல் இந்த 2 சைடில் இருக்க இந்த 2 ரெப்பைகளும் அசைஞ்சுக்கிட்டே இருக்கும்.
ஒரு மீனை வந்து நீங்கள் நிலத்துல விட்டு அது எப்படி போகுது அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோங்க. இதில் இன்னொரு அடிஷ்னல் ஃபீச்சரும் இருக்குது. என்னன்னா இந்த பாலை நீங்கள் இப்படி மேலே வச்சிங்கன்னா இந்த பால் ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும் ஏரில். அந்த ஃபிஷ் எங்கெங்கெல்லாம் நகர்ந்து போதோ அங்கெல்லாம் அந்த பாலும் கூடவே போயிடும். அந்த ஐபாலும் ரொட்டேட் ஆகும். ஆமாங்க, அந்த ஐபாலும் மேலே கீழே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். மியூசிக்கும் வருங்க, லைட்டும் இருக்குது. சப்போஸ் இது நீங்கள் வந்து நகர வைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கீழே இருக்க இந்த நாபை இப்படி டிட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபிஷ் வந்து எல்லா இடத்துக்கும் ரேண்டமாக ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம பார்க்க போகிறது ட்ராக்லேயே ஓடுற மாதிரி ட்ரெயின் ட்ராக் செட்டு தாங்க. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டிங்கன்னா இதில் ஸ்மோக் வரும். இந்த ட்ரெயினை நீங்கள் ஆன் பண்ணி விட்டோன்னா ஸ்மோக் வருங்க. இதுக்காக நீங்கள் தண்ணியோ வேற எந்த லிக்விட்ஸும் உள்ளே ஊற்ற வேண்டியதில்லை. அந்த ஸ்மோக் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வரும். அண்ட் இது வந்து ஒரு ட்ராக்ல போகிற மாதிரியான ட்ரெயின் தாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி சர்க்கிள் ட்ராக்ல நமக்கு இந்த மாதிரி சர்க்கிள் ட்ராக்கை நீங்கள் செட் பண்ணிட்டு பேட்டரி போட்டு இந்த ட்ரெயினை நீங்கள் ஆன் பண்ணீங்கன்னா அது பாட்டுக்கு அழகாக சுற்றி வரும் ஸ்மோக்கோட. இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு பாக்ஸ் பேக்கிங்கில் வந்துருங்க. ஓகே, ஸோ ஒரிஜினல் ட்ரெயின் போகிற மாதிரி அந்த சவுண்ட் எஃபெக்ட் வரும். ஆமாங்க, சவுண்ட் எஃபெக்ட் வரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது ஜம்போ ட்ரெயின் ட்ராக் செட். இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ட்ரெயின் ட்ராக் செட்ஸ் பார்த்துருப்போம். அதில் சின்ன சைஸ்ல இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப பெருசு. இதோட இவ்வளோ பெரிய சைஸ் வருமா? ஆமாங்க, இதோட லென்த் நான் மெஷர் பண்ணி காமிக்கிறேன். இந்த மெஷரிங் டேப்ல என்ன பார்த்தீங்க அப்படின்னா டேப்போட லென்த்தே முடிஞ்சு போச்சுங்க. இது அதிலிருந்து இன்னொரு 20 சென்டிமீட்டர்ஸ்க்கு மேலே வரும். அப்ராக்சிமேட்டா இதோட லென்த் வந்து 200 சென்டிமீட்டர்ஸ்க்கு மேலே வருங்க. இது பேட்டரி ஆப்ரேட்டட் வந்தா நீங்கள் பேட்டரி போட்டுட்டு இந்த மாதிரி ட்ரெயினை ஆன் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ட்ராக்ல கம்ப்ளீட்டாக சுற்றிட்டே வரும். ஸோ அந்த ரவுண்டு எல்லாமே பண்ணும். எல்லாமே கம்ப்ளீட்டாக சுற்றிட்டே வருங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பாக்ஸ் பேக்கிங்கில் வந்துடும். அந்த பாக்ஸ் பேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா 69 பீசஸ் வருங்க. ஓகே, அந்த 69 பீசஸையும் நீங்கள் நீட்டாக எடுத்து இந்த மாதிரி அசம்பிள் பண்ணணும். ஓகே, ஸோ குழந்தைங்களுக்குலாம் பர்த்டே கிஃப்ட் அது மாதிரி கொடுக்கறதுக்குலாம் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாங்க, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக ரொட்டேட் ஆகிட்டே வருது. அது எங்கேயுமே நிற்காதுங்க. ஒன்ஸ் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுட்டீங்கன்னா அந்த ட்ராக்ல அது பாட்டு சுற்றி வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எக்கச்சக்கமான வித்தியாசமான குழந்தைங்களுக்கு பிடிச்ச டாய்ஸ் எல்லாமே வந்து சிஸ்டர் வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஷாப்புக்கு வந்து விசிட் பண்ணால் டேரெக்டாக கூட விசிட் பண்ணலாமாக்கா? ஆமாங்க, டேரெக்டாக விசிட் பண்ணிக்கலாம். ஷாப் டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 9:30லேருந்து ஈவினிங் 8 o'clock வரைக்கும் ஷாப் ஓப்பன் ஆகும். ஓகே, அட்ரஸ் மட்டும் எங்கன்னு சொல்லிருக்கா? நம்ம ஷாப் பார்த்தீங்கன்னா ஹோப் காலேஜில் காமராஜர் ரோடு கோயம்புத்தூரில் பிளேஸ் ஆயிருக்குங்க. உங்களுக்கு வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும்னாலும் அதுக்கான ஆப்ஷன் நம்மகிட்ட இருக்குது. toyscolony.com அப்படிங்கிற எங்கள் வெப்சைட்டில் போய் உங்கள் ஆர்டரை நீங்கள் டேரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கவுண்ட் கூப்பன் கோட்ஸும் அவைலபிளாக இருக்கும். ஓகே, ஸோ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும்போது இந்த ப்ரைஸ் வந்து டிஸ்கவுண்ட்ஸும் கிடைக்கும். ஆமாங்க, இந்த ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். ஓகே, இப்போ வீடியோ பார்த்துட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறாங்க. எனக்கு சிங்கிள் பீஸ் மட்டும் வேணுனாலும் வாங்கிக்கலாங்களா? ஆமாங்க, சிங்கிள் பீஸ் கூட கொரியரில் அனுப்புவோம். ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் பண்ணிட்டு இருக்கோங்க. ஓகேங்கா, ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் காண்டாக்ட் நம்பர் லொக்கேஷன் நீங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அவங்க வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கிடைக்கும். மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் யாராவது குட்டீஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.